எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அனைவரும் எழுத்தறிவு பெறும் திட்டத்தில் தமிழ்நாட்டில் பயின்ற 5 லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட செய்தியில், முற்றிலும் எழுத படிக்க தெரியாத 15+ வயதினர் அனைவரும் எழுத்தறிவு பெறும் திட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்து பயின்ற 5 லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்றும் 100% தேர்ச்சி விழுக்காட்டோடு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்தை பிடித்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அறிவொளி ஏற்றும் இந்த சாதனைக்கு உழைத்த பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கக பணியாளர்கள் அனைவருக்கும் தனது பாராட்டுதல்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஈரோடு, சேலம், தருமபுரி, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுடன் நாளை பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை நடத்துகிறார். பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு நிலவி வரக்கூடிய நிலையில் தன்னுடைய உயிர் இருக்கும் வரை தானே தலைவராக நீடிக்கப் போவதாக ராமதாஸ் அறிவித்திருந்தார். மேலும் அன்புமணி தரப்பு ஆதரவாளர்களை பொறுப்பிலிருந்தும் நீக்கி வருகிறார். அதேவேளையில் சட்ட விதிகள் படி பாமகவை தன்வசப்படுத்தக்கூடிய பணியை அன்புமணி தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக மாவட்ட அளவில் பொதுக்குழுவை கூட்டி பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் 2026 தேர்தலுக்காக உழைப்போம் என்ற தீர்மானம் நிறைவேற்ற அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் மாவட்ட அளவிலான பொதுக்குழுவை கூட்டி மாவட்ட தலைவர், செயலாளர்களை நியமிக்கவும் அன்புமணி உத்தரவிட்டிருப்பதாக தெரிகிறது. பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமைக்கு மட்டுமே கட்சியில் அதிகாரம் உள்ளது என்பதை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டங்களை அன்புமணி வகுத்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே மாவட்ட பொதுக்குழுவை கூட்டி அன்புமணி அறிவுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் ராமதாசும் நாளை ஆலோசனை நடத்துகிறார். தேனி கிழக்கு மாவட்ட அதிமுக மகளிர் இணை செயலாளர் பத்மினியை கட்சியிலிருந்து நீக்கி இபிஎஸ் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். 2026 தேர்தலை ஒட்டி கட்சியை சீரமைக்கும் பணிகளை இபிஎஸ் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். ஒருபுறம் கூட்டணி அமைப்பது, கூடுதல் கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பது என்ற வேலைகளை கவனித்து வந்தாலும், மறுபுறம் கட்சியில் இணக்கமாக செயல்படாதவர்களை அதிரடியாக நீக்கி வருகிறார். கடந்த சில வாரங்களாக கொத்து கொத்தாக நிர்வாகிகளை நீக்கி வரும் நிலையில் ஓபிஎஸ் சொந்த மாவட்டமான தேனியில் கிழக்கு மாவட்ட அதிமுக மகளிர் இணை செயலாளர் பத்மினியை இபிஎஸ் அதிரடியாக நீக்கியிருக்கிறார். திமுக கடந்த முறை அறிவித்த பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்ற வாக்குறுதி இன்னும் செயல்படுத்தப்படாமல் இருப்பதால் அரசு ஊழியர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். இந்நிலையில் ஆளும் கட்சியை மிரட்டும் தொனியில் அவர்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்து பேசியுள்ளனர். இந்த சந்திப்பு ஆளும் கட்சியை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் முக்கிய பிரச்சனையாக கருதப்படும் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவும் விஜயை சந்தித்து பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கட்ட பஞ்சாயத்து, ஆள்கடத்தல், சிம்மர கடத்தல் உட்பட 60 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பாஜக ஓபிசி அணியின் மாநில செயலாளர் KR வெங்கடேசை கட்சியிலிருந்து நீக்கி நயினார் நாகேந்திரன் அறிவித்திருக்கிறார்.
60 வழக்குகளில் தொடர்புடைய வெங்கடேஷ் அண்மையில் அமித்ஷா மதுரை வந்தபோது அவருடன் இருந்த புகைப்படங்களை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு போலீசாரை மிரட்டும் தொனியில் நடந்து கொண்டார். இதனையடுத்து நடவடிக்கை மேற்கொண்ட போலீசார் KR வெங்கடேஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வந்ததால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் வெங்கடேஷ் நீக்கப்படுவதாக நயினார் நாகேந்திரன் அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகிய பெண்கள் மீது ஆசிட் வீசுவோம் என அக்கட்சியினர் மிரட்டல் விடுத்து வருவதாக திமுக நிர்வாகியும் சத்யராஜின் மகளுமான திவ்யா தெரிவித்திருக்கிறார். விஜய்க்கும் தனக்கும் இடையே எந்த பிரச்சனையும் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு அரசியல்வாதியாகவே கேட்கிறேன், ஒரு நல்ல அரசியல்வாதி மக்கள் மீதுதான் கவனம் கொண்டிருக்க வேண்டும், அதிகாரத்தின் மீது ஆசை கொண்டிருக்க கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகிய பெண்கள் மீது ஆசிட் வீசுவோம் என தவாகவினர் கூறியுள்ள நிலையில் அதை விஜய் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அண்ணா மீது எனக்கு எந்த ஒரு பர்சனல் விரோதமும் கிடையாது. நான் ஒரு அரசியல்வாதியா தான் அவர் கேள்வி கேட்கிறேன். எதிர்கட்சியில இருக்கிற பெண்களுக்கும் உங்க கட்சியிலிருந்து வெளியே வந்த பெண்களுக்கும் உங்க தொண்டர்கள் ஆசிட் வீசுவேன்னு மிரட்டியிருக்காங்க. இது அந்த பொண்ணோட அம்மா ஒரு சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இல்லைங்கன்னா ஒரு கட்சியோட தலைவரா நீங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும். An efficient politician should focus on people and not on power. Thank you. படையப்பா பட காமெடியின் மூலம் மத்திய அரசை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் கோயில் பட காமெடி மூலம் அண்ணாமலை பதிலடி கொடுத்திருக்கிறார். மத்திய அரசு நிதி அளிக்கும் திட்டங்களை பட்டியலிட்ட அவர் ஆங்கில முரசொலியில் தங்கள் வசதிக்கேற்ப எழுதும் கதைகளை மக்கள் நம்பி விடுவார்களா முதலமைச்சர் அவர்களே என்று கேட்டுள்ளார். மேலும் கோயில் படத்தில் இடம்பெற்ற நாச்சியப்பன் கடையில் கோப்பை வாங்கும் காமெடியையும் அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார். விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் 2026 பொங்கல் நேரத்தில் வெளிவரவுள்ளது. இந்நிலையில் அந்த படத்தின் அப்டேட் குறித்து ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர். குறிப்பாக விஜயின் பிறந்த நாளான வரும் 22ஆம் தேதி ஏதாவது டீசர் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அன்று டீசர் வெளியாகாது என கூறப்படுகிறது. அன்றைய தினம் டீசருக்கு பதிலாக படத்திலிருந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோவை மட்டும் வெளியிடுவார்கள் என தற்போது கூறப்படுகிறது. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.